Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். தமிழ்நாட்டில் தற்போது நடப்பது மக்களாட்சியே அல்ல, இது உண்மையான பாசிச திமுக ஆட்சி என கடுமையாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் விமர்சித்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். இந்த நேரடி அட்டாக்கை நீங்கள் எப்படி கருதுங்க? விஜயோட பாப்புலாரிட்டி வளர்றது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் எவ்வளோ கட்டையை கொடுக்க முடியுமோ அவங்க கட்டையை கொடுக்குறாங்க. ஒரு மீட்டிங்க்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு அவங்க தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது. அவரே அன்றைக்கி செயற்கோளில் 3 மாதத்துக்கு மேலே பேசும்போது சொன்னார்ல, அவங்க பாசிஸ் ஆச்சுன்னா நீங்கள் என்ன, நான் எங்கே போனாலும் எனக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறீங்க, காவல்துறை வச்சு பிரச்சனை உண்டாக்குறீங்க, நான் போக வேண்டாம் என்று சொல்ல நீங்கள் யார்? போலீஸை ஏவி விட்டு அந்த பக்கம் அடிக்க வேண்டியது, இந்த பக்கம் அறிவாளி அல்சேஷன்ஸை ஏவி விட்டு பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள் என்ற போர்வையில் திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு திமுகவுக்கு பல்லக்கு தூக்கிட்டு இருக்காங்கல்ல, அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் அவர்கள் எதிர்க்கட்சிகளை பாய்ந்து பிராண்ட போகிறார்கள். அமலாக்கத்துறை அரசியல் பழி வாங்குறது 100% உண்மை. டாஸ்மாக் ஊழல் காலகாலமாக நடக்குது. எடப்பாடி பீரியடில், ஜெயலலிதா பீரியட்லேருந்து நடக்கிற ஊழல், அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த கவர்மெண்ட்டில் மட்டும் இல்லை, ஜெயலலிதா எடப்பாடி கவர்மெண்ட்லேயும் ஊழல் லஞ்சமோ லஞ்சம் தான். அதனால தான் 2014 21 வரைக்கும் எடப்பாடி பீரியடில், ஜெயலலிதா பீரியட், எடப்பாடி பீரியடில் 41 எஃப்ஐஆர் போட்டிருக்கான். டாஸ்மாகில் நிறைய பிரச்சனை இருக்குது. பிஜேபி ஆனால் பழிவாங்க நோக்கத்தோடு தான் வரான். அரசியல் ரீதியாக திமுக முடக்கிறது தான் அவன் நோக்கம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பேருங்க அந்த கட்சிக்காக தியாகம் பண்ணி சொத்தை விற்று, பொண்டாட்டி தாலியை விற்று கட்சிக்காக உழைச்ச எத்தனையோ பேர், அவன் எந்த சொத்து சுகத்தையும் பார்க்காம இருக்கான். அவன் 4 காசு பார்த்தானா கூட டாஸ்மாகில் அவன் கொள்ளாச்சா கூட நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். அப்போனா சொல்லலாம், ஏதோ என் பாவன் கஷ்டப்பட்டான் அவன். ஆனால் எவனோ ஒருத்தன் கட்சிக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது, அவன் உட்காந்து கொள்ளாடினான். அப்போ என்ன கட்சி? எதற்காக மோடியை சந்தித்தீர்கள் இந்த காலகட்டத்தில்? கடந்த 4 ஆண்டுகளில் நீங்கள் மோடியை, நித்தி ஆயோக்கை புறக்கணிப்பதற்கு சொன்ன காரணங்கள் எல்லாமே அச்சர சுத்தம் பெசகாமல் அப்படியே இருக்கும்போது நீங்கள் போய் கூட்டத்தில் கலந்து கொள்கிறீர்கள் என்றால் விமர்சனம் எழுவது மிக 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 இயல்பான ஒன்று தான். இது அவங்க எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் தற்போது நடப்பது மக்களாட்சியே அல்ல, இது உண்மையான பாசிச திமுக ஆட்சி என கடுமையாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் விமர்சித்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். இந்த நேரடி அட்டாக்கை நீங்கள் எப்படி கருதுங்க? இல்லை, இது அதிகப்படியான வார்த்தை. பாசிசன்றது எல்லாரும் ரொம்ப சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிற வார்த்தை. அதனால் உண்மையான ஃபேசிசம் வரும்போது அது என்னென்ன இங்கே இருக்க பல பேருக்கும் தெரியாமல் போயிடும். பிரச்சனை என்னன்னா, அவர் நேற்று வியாசர்பாடியில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்து ஆறுதல் சொல்ல, நிதி உதவி வழங்க, நிவாரணங்கள் வழங்க விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் போயிருக்காங்க. அவர்களை காவல்துறை தடுத்து கைது செய்து அப்புறம் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவ்வளோதான். இது திமுக அரசு விஜய் கட்சி வளருவது, விஜய் வளருவது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால் இந்த மாதிரி அவங்க எங்கே போனாலும் அங்கே கட்டையை கொடுப்பாங்க, குடைச்சல் கொடுப்பாங்க. அதை மீறி தான் வளரணும். 50 வருஷத்துக்கு மேலே எம்ஜிஆருக்கு இப்படி தான் அந்த பிரச்சனையை திமுக உண்டாக்குச்சு. அதை மீறி தான் எம்ஜிஆர் வளர்ந்தார். அந்த மாதிரி இதுங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ ஆளும் கட்சி உங்களுக்கு தடை கற்களை ஏற்படுத்த தான் செய்யும். அதனால் ஃபேசிசம் என்பதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. அது என்னென்ற அர்த்தமே புரியாமல் விஜய் பேசி கொண்டிருக்கிறார். அதிகார திமிர் பிடித்த பாசிச ஆட்சி. இல்லை, அதிகார திமிர்னு சொல்லலாம். ஃபேசிசன்றது பெரிய வார்த்தை. ஃபேசிசம்னா என்னென்ன உங்களுக்குலாம் தெரியல. தெரிஞ்சதுன்னா அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஃபேசிசம் இருந்தால் விஜயெல்லாம் கட்சியை நடத்த முடியாது, நீங்களும் நானும் உட்காந்து பேச முடியாது. இப்படி ஆட்சியாளர்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு ஆமாஞ்சாமை போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். உண்மையான ஃபேசிசம் வரும்போது இப்போ இங்கே ஃபேசிசத்தை பற்றி பேசுகிறவங்களுக்கு அது என்னன்னு சொல்கிறதுக்கு பேரே இருக்காது. இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக சர்வசாதாரணமாக ஃபேசிசம்னு நம்ம பேசுகிறோம். ஃபேசிசம்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? எந்த விதத்திலும் உங்களுக்கு கருத்துரிமையே இருக்காது. நீங்கள் நானும் இப்படி உட்காந்து பேச முடியாது. செய்தித்தாள்கள் இருக்காது. கவர்மெண்ட்டை புகழ்கிற, ஆட்சியாளர்களை புகழ்கிறது மட்டும்தான் இருக்கும். அது ஒன்றும் இந்தியாவில் இல்லை. இந்தியாவில் இன்னும் எதேச்ச அதிகார அரசுன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அரசு விஜய் வளர்றது அவங்களுக்கு பிடிக்கல, அதனால் காவல்துறையை ஏவி விடுறாங்க. இது எதேச்ச அதிகார அரசுன்னு சொல்கிறது கரெக்டு. ஃபேசிசன்றது தப்பான வார்த்தை. இல்லை, ஹிட்லர், முசோலினி, இடி அமீன், ராஜபக்சே இது மாதிரியான பெயர்கள்லாம் கூட சிலர் குறிப்பிட்டலாம், விமர்சனங்கள்லாம் ரொம்ப அதிகப்படியான வார்த்தைங்க. அதெல்லாம் தப்பான வார்த்தை. ஸ்டாலின் அரசில் குறைகள் இருக்குன்னு உண்மை. ஹிட்லரோடலாம் ஒப்பிடுறது அபத்தமானது, ரொம்ப ரொம்ப தவறானது. அது இதுக்கு மக்கள் மத்தியில் இதுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். அவ்வளோதான். நிர்கதியாய் நிற்கும் மக்களுக்கு உதவுவது குற்றமா? அவங்களுக்குன்னு உதவி செய்ய போகிறவங்கள ஏன் இவ்வளவு தூரம் தடுத்து நிறுத்துவதற்கான காரணம் என்ன போலீஸுக்கு அப்படிங்கிறதுல கேள்வி கேட்டிருக்காரு விஜய் அவர்கள். அப்படிதாங்க இயங்குது அரசுகள். விஜயோட பாப்புலாரிட்டி வளர்றது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் எவ்வளோ கட்டையை கொடுக்க முடியுமோ அவங்க கட்டையை கொடுக்குறாங்க. ஒரு மீட்டிங்க்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு அவங்க தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது. அவரே அன்றைக்கி செயற்கோளில் 3 மாதத்துக்கு மேலே பேசும்போது சொன்னார்ல, அவங்க பாசிஸ் ஆச்சுன்னா நீங்கள் என்ன, நான் எங்கே போனாலும் எனக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறீங்க, காவல்துறையை வச்சு பிரச்சனை உண்டாக்குறீங்க,
நான் போக வேண்டாம் என்று சொல்ல நீங்கள் யார்? இந்த தெளிவாக தான் அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு விஜய். இந்த மாதிரியான தருணங்களில், பேரிடர் காலங்களில் வந்து அவர் கட்சியை சார்ந்தவங்களை உதவி செய்ய போனால் அவங்கள திமுக அலோவ் பண்ணாது. ஏன்னா அவங்க கட்சி வளர்றது அவங்களுக்கு பிடிக்காது. ஆல்ரெடி விஜயை பார்த்து திமுகவுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. அவர் இன்னும் களத்துக்கே வரல, இன்னும் கிரவுண்டுக்கே விஜய் வரல, எலெக்ஷன் இன்னும் நிற்கல. அதெல்லாம் ரெண்டாவது, கிரவுண்டுக்கே வரல அவர். இன்னும் மக்கள் மத்தியிலே வரந்தூரில் விட வேனில் நின்று போயிட்டார். இந்த ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு இன்னும் மக்கள்கிட்ட தினமும் வந்தாருன்னா இவங்க என்ன ஆவாங்க? திமுக என்ன ஆகும்? விஜயை பார்த்து திமுக நடுங்குகிறது என்பதுதான் உண்மை. இத்தனைக்கும் அவர் இன்னமும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வரல. அவர் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை ஒரு பாத யாத்திரை திட்டமிடுகிறார். தமிழகம் முழுவதும் எல்லாம் 38 மாவட்டங்களுக்கும் தெற்கிலேருந்து வடக்கு, கிழக்கிலேருந்து மேற்கு வரைக்கும் போக விரும்புகிறார். அனுமதி கொடுக்கலாம், தடையை மீறுவார். அப்படி தான் அவர் சொல்கிறார். அவர் விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது என்பது தான் உண்மை. அதனால தான் அவங்களை எங்கேயுமே நிவாரணப் பொருட்களெல்லாம் கொண்டு போய் விடாமல் அதை தடுக்கிறாங்க. இல்லை, ஒரு பெண்கள் அப்படின்னு கூட பார்க்காம ஒரு காவலர் வந்து பூட்ஸ் காலால் உதைப்பது என்பது என்ன சரிதாங்க. டாஸ்மாக் போராட்டத்தில் மது விலக்கு வேணும், திமுக தலைமையில் போராட்டம் நடக்குது, சிபிஎம்லேருந்து போராடுறாங்க. அப்போ ஒரு பெண்ணை கன்னத்தில் கை நீட்டி அரைஞ்சார் ஒரு அதிகாரி, பாண்டியராஜ். ஆமாம், டிஎஸ்பி இருந்தார், இப்போ எஸ்பிஐ, முதலமைச்சர் தொகுதியிலே டெப்டி கமிஷனர் இருக்கார். இந்த கூத்து எங்கன்னா கேள்விப்படுறீங்களா நீங்கள்? எந்த அதிகாரி கை நீட்டி அரைஞ்சார் ஒரு பெண்மணியை? ஆனால் அப்போ அவரை கண்டித்துலாம் திமுக சார்பில் அப்போலாம் அங்கே பண்ணாங்கல்ல. இன்னைக்கு முதலமைச்சர் தொகுதியிலே அவர் டெப்டி கமிஷனர் இருக்கார். சொல்லு ஒன்று செயல் ஒன்றுங்க. போலீஸ் லாபியே திமுக குஷிப்படுத்தி பக்கத்திலே வச்சுக்கணும் தான் விரும்புது. இந்த மாதிரி உதாரணங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். பாதிக்கப்பட்டவங்க கிட்ட விஜய் கட்சி சார்ந்தவர்கள் போனால் திமுக அதை அனுமதிக்காது. ஏன்னா விஜய் கட்சிக்கு 1% ஓட்டு கூடுறத கூட அவங்களால சகிச்சுக்க முடியல, நடுங்குறாங்க. ஆக்சுவலாக எலெக்ஷன் வரும்போது இவங்க என்ன ஆவாங்கன்னு தான் தெரியல. கண்டிப்பாக விஜய் களத்துக்கு வந்தார்னா அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வு இருக்கும். அது ஓட்டாக மாறுதா இல்லையா அது தெரியாது நமக்கு. விஜய் களத்துக்கு வரும்போது ஒரு அதிர்வு இருக்கும். அதை எப்படி இவங்க எதிர்கொள்வாங்க என்பது தான் நம்ம சுவாரஸ்யமாக கவனிக்க வேண்டிய விஷயம். போகிறாங்க வியாசர்பாடியில், அம்பேத்கர் நகரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பெண்கள் அமைப்புலேருந்து, தாவைக்கலேருந்து ஒரு நிவாரணப் பொருள் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு போட்டுமே, எதுக்கு அதை போய் தடுத்து அவங்கள கைது பண்ணி? இல்லை, நீங்கள் முறையாக அனுமதி கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள அடிச்சு தோர்த்தரலாம். எல்லா நேரத்துலையும் அனுமதி வாங்கின்னு போக முடியாது. பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள்னும் போது போய் உதவி செய்வது ஒரு கட்சியோட கடமை. பட்ஜெட் போடுறா இது மாதிரி தான் கொடுக்க போகிறாங்க. இப்போ ஏன் மற்ற கட்சிகள் போல் நிலை வித்வான்கள் ஆகிட்டான், தொப்புள் மேலே கஞ்சி, திமுக தோளில் உட்காந்துட்டு ஜெயிச்சிடலாம், அந்த பக்கம் இருக்கவனுக்கு அண்ணா திமுக தோளில் வந்து ஜெயிச்சிடலாம். இவ்வளோதான் இவங்க கணக்கு. மக்கள்கிட்ட யார் போகிறா உங்களுக்கு? அதனால் மக்கள்கிட்ட ஒரு கட்சி போகுதுன்னா அதை பார்த்து திமுக அஞ்சுது. அதனால தான் அவரை வந்து அவங்கள கைது பண்ணுறாங்க, சர்வாதிகார தன்மையோடு நடந்து கொள்கிறார்கள். இது எதேச்சாதிகார அரசு என்று சொல்லுங்கள், ஓரளவு உண்மை. பாசிச அரசுன்றது முட்டாள்தனமானது. மகளிருக்கு எதிரான இந்த அராஜக நிலை தொடர்ந்து நடந்தால் டிவிகே சார்பில் வந்து சட்ட போராட்டத்தையும் மாபெரும் மக்கள் போராட்டத்தையும் முன்னெடுப்போம் என விஜய் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதை திமுக இனி எப்படி கையாளும் நினைக்கிறேன்? அவங்க போலீஸை ஏவி விட்டு தான் கையாளுவாங்க. வேறு என்ன, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி அதுதான். போலீஸை ஏவி விட்டு அடிக்க வேண்டியது, இந்த பக்கம் மீடியாவை ஏவி விட்டு அடிக்க வேண்டியது. போலீஸை வந்து ஏவி விட்டு அந்த பக்கம் அடிக்க வேண்டியது, இந்த பக்கம் அறிவாளி அல்சேஷன்ஸை ஏவி விட்டு பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள் என்ற போர்வையில் திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு திமுகவுக்கு பல்லக்கு தூக்கிட்டு இருக்காங்கல்ல, அவர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் அவர்கள் வந்து எதிர்க்கட்சிகளை பாய்ந்து பிராண்ட போகிறார்கள். வார்த்தைகளால் இவர்கள் பாய்ந்து பிராண்டுவார்கள், அறிவாளி அல்சேஷன்கள். அந்த பக்கம் காவல்துறை வந்து லட்டியை வைத்து பேசும். ஸோ திருவாளர் பொதுஜனத்தின் பாடு தான் திண்டாட்டத்திலும் திண்டாட்டம். காவல்துறையோட அத்துமீறலை விட மோசமானது பத்திரிகையாளர் என்ற போர்வையிலையும் அரசியல் விமர்சகர் என்ற போர்வையிலையும் திமுகவுக்கு சொம்படிச்சுக்கிட்டு, திமுகவுக்கு பல்லக்கு தூக்கிக்கிட்டு, திமுக காவடி தூக்கிக்கிட்டு வந்து மக்கள் மத்தியில் வந்து முட்டு கொடுத்து, அரசுக்கு முட்டு கொடுத்து பேசி கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய வேலை. இதுதான் ரொம்ப ஆபத்தானது. காவல்துறையோட நடவடிக்கையை விட மிக ஆபத்தானது பத்திரிகையாளர் என்ற போர்வில் உட்கார்ந்து கொண்டு, அரசியல் பார்வையாளர் என்ற போர்வில் உட்கார்ந்து கொண்டு, சமூக போராளி, சமூக விற்பனர் என்ற போர்வையில் உட்கார்ந்து கொண்டு திமுக அரசு முட்டு கொடுத்து, அதற்கு முட்டு கொடுத்து செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் நியாயப்படுத்தி பேசுவது, இதுதான் ரொம்ப ஆபத்தான போக்கு. ஆனால் ஊடகங்களில் எல்லாருமே நாங்கள் எங்களுடைய கருத்தை தான் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற பார்வையெல்லாம் அவங்க முன்வைக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? யாரும் முட்டு கொடுக்குறாங்களா? வாங்குகிற காசு கூறாங்க, நாய் வித்த காசு குறைக்காது. அவதூறுன்னு பேசுகிறாங்க. எது? ரத்தீஷ் விவகாரம், ஆகாஷ் பாஸ்கரன், ஜூஜு, இதெல்லாம் அவதூறான். இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லையா? அவதூறு, காசிப்பான், கிசுவான். பணம் எவ்வளோ தூரம் விளையாடுது பார்த்தீங்களா? பாதாளம் வரைக்கும் பணம்னா பணமும் வாயை திறக்கணுவாங்கல்ல, அதான் இதெல்லாம். மக்கள் பார்க்குறாங்க, காரி துப்புவாங்கன்ற லஜ்ஜையாவது கொஞ்சமாவது இருக்கா? அமலாக்கத்துறை அரசியல் பழி வாங்குது, 100% உண்மை.
டாஸ்மாக் ஊழல் காலாகாலமாக நடக்குது. எடப்பாடி பீரியடில் ஜெயலலிதா பீரியட்லேருந்து நடக்கிற ஊழல், அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த கவர்மெண்ட்டில் மட்டும் இல்லை, ஜெயலலிதா எடப்பாடி கவர்மெண்ட்லேயும் ஊழலோ ஊழல், லஞ்சமோ லஞ்சம் தான். அதனால தான் 2014 21 வரைக்கும் எடப்பாடி பீரியடில், ஜெயலலிதா பீரியட் எடப்பாடி பீரியடில் 41 எஃப்ஐஆர் போட்டிருக்கான். டாஸ்மாகில் நிறைய பிரச்சனை இருக்குது. பிஜேபி ஆனால் பழிவாங்க நோக்கத்தோடு தான் வரான். அரசியல் ரீதியாக திமுக முடக்கிறது தான் அவன் நோக்கம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. திமுகவை அரசியல் ரீதியாக முடக்கிறதுக்கு தான் பிஜேபி வருதுன்றது 100% உண்மை. ஆனால் டாஸ்மாக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்றதையும் ஒத்துக்கணும். இல்லை, உனக்கு குறைஞ்சபட்ச அறிவு நேர்மை இருந்துன்னா, இந்த பத்திரிகையாளர் போர்வில் வந்து உட்காந்தக்கூடியவர்கள் எந்த தப்பும் திமுக பண்ணல. திமுகவில் வந்து இது வரைக்கும் வந்து திமுக மந்திரிகள் யாருமே ஊழலுக்காக தண்டிக்கப்படவில்லைன்னு ஒருத்தர் வியாக்கியானம் கொடுக்குறாரு. மக்கள் இதை பார்த்து காரி துப்புவாங்கன்ற அறிவு கூட, லஜ்ஜை கூட இல்லாமல் பேசுகிறாரு. பொன்முடி கடந்த ஆண்டு தண்டனை அதுவாக நிறுத்தி வச்சுட்டாங்க. தண்டனை சென்டென்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க. ஃபேக்சுவலி அவர் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம் அந்த பத்திரிக்கையாளர். ஆனால் அளவுகோல் வந்து நீதிமன்ற தீர்ப்பா? ஊரை கொள்ளடிக்கிறானுங்கல்ல, ஊர் தாலி அறுக்கிறானுங்கல்ல, எல்லாரும் தானே செய்கிறான், எல்லா கட்சியும் செய்கிறான்ல. அண்ணா திமுகவும் செஞ்சால் இன்றைக்கி திமுகவும் செய்கிறான். அதிகாரத்தில் இருக்கிறதால திமுகவை கேள்வி கேட்குறோம். உடனே முண்டி அடிச்சுட்டு வந்து முண்டாசை கட்டிக்கிட்டு கச்சை கட்டிக்கிட்டு வந்து நீ எப்படி திமுக ஊழல் செய்துன்னு சொல்லலாம். அந்த நெரேட்டிவை நீங்கள் கட்டமைக்கிறீங்க. இதுவரை ஊழல் செஞ்சு திமுக யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? இதுவா ஒரு வாதம்? இப்படிலாம் பேச உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை? மக்கள் உங்கள் மூஞ்சில் காரி துப்புவாங்கன்ற அறிவு கூட இல்லாமல் போச்சு இல்லை உங்களுக்கு? அதை பற்றின கூச்சநாச்சமே இல்லாமல் போச்சு இல்லை? அந்த அளவுக்கு வருது உங்களுக்கு மாதம் இல்லை? எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஒரு கட்சி ஊழல் கட்சியா இல்லையா என்பதற்கு அளவுகோல் எது? நீதிமன்ற தீர்ப்புகளா? எவனும் தப்பிச்சு பண்ணது கிடையாது, எக்ஸப்ட் ஜெயலலிதா. எல்லாம் தப்பிச்சுட்டு தான் போயிட்டுருக்கான். அதனால் ஊழலே இல்லை, சுத்த சுயம்பா இவங்கெல்லாம். டாஸ்மாக் ஊழியர் சங்கம் சொல்லுது அங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு. மதுரை பெஞ்சில் ஹைகோர்ட் ஜட்ஜி சொல்கிறாரு டாஸ்மாகில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு. கண்ணு முன்னால் பார்க்குறோம் எத்தனை இல்லீகல் பார் ஓடுது. இதில் மணி ஜென்ரேட் ஆகிறது எங்கே போகுது? என் பணம் உங்கள் பணம், அது அரசுக்கு வர வேண்டிய வருவாய். இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு வந்து மனசாட்சி, அறிவு, கண்ணு, காது எதுவும் கிடையாது. காசு கொடுத்தா மனிதன் எவ்வளோ கேவலமான நிலைமைக்கும் போவான் என்பதற்கு இவர்களெல்லாம் உதாரணம். இதுவரை ஏதாவது ஒரு ஊழல் வழக்கில் திமுகவை சார்ந்தவர்கள் யாராவது தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா? திமுக ஊழல் கட்சி என்ற பரப்புரை நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க, விதைக்கிறாங்கன்றாரு. ஆனால் எவ்வளோ தூரம் இல்லை. பரம்பரை திமுககாரன் சிரிக்கிறான், நம்மகிட்ட சிரிக்கிறான், என்னம்மா கூறான் இந்த ஆளுன்னு, நம்மளை மிஞ்சிட்டானேன்னு. பரம்பரை திமுககாரனுக்கு ஒரு மனசாட்சி இருக்கும். சிஸ்டமோட கோளாறு அது. நம்ம என்ன திமுக மட்டுமா ஊழல் பண்ணுதுன்றோம்? இல்லை, அண்ணா திமுக பண்ண ஊழலை நீ தொடர்ந்து செய்கிறன்றோம். அதிமுக ஆட்சியில் கடைபிடிக்கப்பட்ட நடைமுறை தான் எங்கள் ஆட்சியிலையும் கடைபிடிக்கப்படுதுன்னு ஓப்பனாக செந்தில் பாலாஜி ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாரு. கண்ணு முன்னால் பார்க்குறோம் எவ்வளோ ஆட்டுவடியாக நடக்குதுன்னு தெரியுது. டாஸ்மாகில் தெருக்கு எத்தனை பார் இருக்குது, இல்லீகல் பார். இதெல்லாம் 10 ரூபா வாங்கக்கூடாதுன்னு அரசு உத்தரவிட்டும் கூட இன்னமும் வாங்குற இல்லீகல் பார் எவ்வளோ இருக்குது? இல்லீகல் பார் எவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டில்? எவ்வளோ அதில் ஜென்ரேட் ஆகிற மணி எங்கே போகுது? அதுதானே மணி லாண்ட்ரிங். அவன் செஞ்சான். நீங்கள் 21 வந்தோன்னா நீங்கள் க்ளீனப் பண்ணியிருக்கணும் இல்லை? திராவிட மாடல் ஆட்சியில் நீங்களும் அதே செஞ்சீங்கன்னா அதுக்கு அவனே இருந்துட்டு போகலாமா? இடிப்பாறை இல்லை ஏமராமன்னன், கெடுப்பார் இல்லானும் கெடும். இப்போ இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ முறைகேடுகள் எல்லாமே நடக்குது. இதை தெரிந்துமே அந்த நிர்வாகம் வந்து ஒரு சரியான நடவடிக்கை எடுத்தால் இதெல்லாம் வந்து குறைத்து விட முடியாதா? நிர்வாகமே ஊழலில் மூழ்கி முத்தெடுக்குது. நிர்வாகம் யார் மேலே நடவடிக்கை எடுக்கிறது? நிர்வாகமே ஊழலில் மூழ்கி முத்தெடுக்குது. இல்லை, பிஎஃப் கணக்கு வழக்கெல்லாம் வந்து வெளியே ஒருத்தர் தான் பார்ப்பாரு அப்படிங்கிற ரீதியில் வந்து சொல்கிற ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்றுக்க முடியும். என்னங்க நியாயம் அதெல்லாம்? நான் சொல்கிறேங்க, இந்த பிரச்சனையில் உனக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். டாஸ்மாகில் ஊழலே நடக்கலைன்னு நீ சொல்லுவேன், திமுக சுத்த சுயம்புன்னு நீ சொல்லுவேன். வெரி குட். ஊழல் நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். 2 பேரையும் ஒதுக்கி வச்சுடுவோம். இதில் இந்த நாடகத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அந்த ஊழியர் சங்கங்கள். டாஸ்மாக் சிஐடி சங்கம், டாஸ்மாக் ஊழியர் சங்கம். அவங்க சொல்கிறாங்க கதையாக அங்கே எவ்வளோ பெரிய ஊழல் நடந்துகிட்டு இருக்குன்னு. இந்த கவர்மெண்ட்டில் இல்லை, அந்த கவர்மெண்ட்டில் நடந்து இப்போ தொடருதுன்னு அவன் சொல்கிறான். சிபிஎம்மோட தொழிற்சங்கம் சொல்லுது. குறைஞ்சபட்ச மனசாட்சி இருந்ததுன்னா கூட அங்கே ஊழல் நடக்கலான்னு ஒருத்தன் பேச மாட்டான். எல்லா கவர்மெண்ட்லையும் நடந்த ஊழல் தான் இப்பயும் நடக்குதுன்னு நீ சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இங்கே எதுவுமே நடக்கலை, என்ன ஆதாரம் அப்படின்னு ஆதாரம்னு கேட்குறல்ல. இவ்வளோ சொன்னல, இப்போ இதுக்கு பிறகு ஆதாரம்னு கேட்குறேன்னா ஒன்று உனக்கு வந்து புத்தி இல்லை, இல்லைன்னா அந்த அளவுக்கு வந்து வாங்குகிற காசு வந்து மனசாட்சியை மறைக்குது, உன் புத்தியை மறைக்குது, உன் கண்ணை மறைக்குது, அறிவை மறைக்குது. தன்னை வித்துட்ட பிறகு ஒருத்தன் எந்த எல்லைக்கும் போவான்றதுக்கு இதெல்லாம் சாட்சி. ஒருத்தன் தன்னை வித்துடுறான்னு வச்சுக்கோங்க காசுக்கு, அவன் பத்திரிகையாளனாக இருக்கட்டும், யாராவனாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை டிஃபெண்ட் பண்ணுறதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டான்னா தன்னை வித்துட்டு அவன் எந்த எல்லைக்கும் போய் பேசுவான். லாஜிக் எப்படி வேணால் திருப்புவான். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்கன்ற பிரஜையே எல்லாம் இப்படிலாம் பேச முடியுதில்ல. திமுககாரன் சைலண்ட்டாக இருக்காங்க, இவனுங்க எது குதிக்கிறானுங்க?
பரம்பரை திமுககாரனுக்கு தெரியுது இது பிரச்சனை, என்னைக்கு இருந்தாலும் இது நமக்கு மாட்டோம், தலைவலி தான் இது. அவங்க உணர்றாங்க. அவனுக்கு தெரியுங்க, உண்மையான திமுககாரனுக்கு தெரியும் டாஸ்மாக்குள்ளே என்ன நடந்ததுன்னு. எவனோ புதுசாக வரான் 3 பேர் கொள்ளடிக்கிறானுங்கன்னா, பரம்பரை கட்சிக்காரன் கொள்ளடிச்சா கூட ஒரு திருப்திங்க. கட்சிக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டான், ஏதோ 4 காசு பார்க்குறான்னு. தாலியத்துலாம் பொதுக்கூட்டம் நடத்தியிருப்பாங்க. தாலியத்துலாம் பொதுக்கூட்டம் நடத்தின சம்பவம்லாம் பார்த்து எவ்வளோ பேருங்க அந்த கட்சிக்காக தியாகம் பண்ணி சொத்தை விற்று பொண்டாட்டி தாலியை விற்று கட்சிக்காக உழைச்ச எத்தனையோ பேர். அவன் எந்த சொத்து சொகத்தையும் பார்க்காம இருக்கான். அவன் 4 காசு பார்த்தானா கூட டாஸ்மாகில் அவன் கொள்ளடிச்சா கூட நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஓப்பனாக சொல்லலாம், ஏதோ பாவன் கஷ்டப்பட்டான் அவன். மேலே ஒரு டீம் தான் கொள்ளடிக்குது, குடும்ப கட்சி. புதுசாக வந்தான், இவன் தான் கட்சிக்காக கஷ்டப்பட்டவன், இவன் செஞ்சான்னா சரியாகும் எல்லாம் பண்ணுறதான் அப்படின்னு நம்ம வந்து அவன் மேலே ஒரு பரிதாபப்படலாம். ஆனால் எவனோ ஒருத்தன் கட்சிக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது, அவன் வந்து உட்காந்து கொள்ளடிக்கிறான். அப்போ என்ன கட்சி அது? அங்கே எவ்வளோ தவறுகள் நடக்குதுன்னு கட்சிக்காரனுக்கு தெரியுது, அரசுக்கு தெரியுது. ஆனால் முட்டு கொடுக்குறவங்களுக்கு தெரியல. மக்கள் வந்து நம்மளை துப்புவாங்க, காரின்ற துப்பிட்டு போட்டு தொடச்சிட்டு போகிறான், காசு வருதில்ல, மாதம் துண்டு வருதில்ல, துப்புனா தொடச்சிட்டு போகிறோன்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. இவர்கள் தான் ஆபத்தானவர்கள், வெகுஜன விரோதிகள் இவர்கள். இடி விசாரணைக்கு வந்து உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இதன் காரணமாக திமுக தரப்பு சற்று கொஞ்சம் பெருமூச்சு விட்டுருக்காங்களா? எஸ், உண்மைதான். திமுகவுக்கு இது ஒரு தற்காலிக வெற்றி, ஆனால் பெரிய வெற்றி. தற்காலிகமாக கிடைத்த ஒரு பெரிய வெற்றி. மூச்சு விட நேரம் கிடைத்திருக்கிறது, இளைப்பாற நேரம் கிடைத்திருக்கிறது. டாஸ்மாக் வந்து எல்லை மீறுகிறது, இடி எல்லை மீறுகிறது, கூட்டாட்சி தத்துவத்தை படுகொலை செய்கிறது, அது எல்லா எல்லைகளையும் மீறுகிறது என்ற தலைமை நீதிபதி சொன்ன அந்த கருத்தும் அந்த தடையும் எஃப்ஐஆரையே ஸ்டே பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமான தீர்ப்பு. திமுகவுக்கு பெருத்ததொரு நிம்மதியை இது கொடுத்துருக்கிறது. இடிக்கு ஒரு பெருத்த பின்னடைவு. இது தற்காலிக பின்னடைவா என்பது வரும் நாட்களில் தெரியும். கோடைக்கால விடுமுறைக்கு பிறகு உச்சநீதிமன்றம் கூடும்பொழுது தன்னுடைய பதில் மனுவை அமலாக்கத்துறை தாக்கல் செய்யும்போது உச்சநீதிமன்றம் என்ன செய்ய போகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுதைக்கு திமுகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் திமுகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. தலைமை நீதிபதி சில முக்கியமான கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். ஒரு தனிநபர்களை இடி சோதனை செய்யலாம், ஒரு அரசு நிறுவனத்தை, டாஸ்மாக்ன்றது அரசு நிறுவனம், ஒரு கார்ப்பரேஷன் எப்படி நீ சோதனை பண்ணுவேன்? மேபி அது நியாயமான கேள்வியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த கார்ப்பரேஷனில் இருக்க தனிநபர்கள், பெரிய அதிகாரிகள் ஊழலில் மூழ்கி முத்தெடுக்கும் போது ரெய்டு பண்ணாமல் என்ன பண்ண முடியும் என்பதுதான் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கேள்வி. வரும் நாட்களில் கோடை விடுமுறைக்கு பிறகு உச்சநீதிமன்றம் கூடும்பொழுது இந்த கேள்விகளுக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும் என்று நாம் நம்பலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் இது திமுகவுக்கு மிகப்பெரியதொரு நிம்மதியை கொடுத்திருக்கிறது. தற்காலிக நிம்மதி தான், பட் நிம்மதி. இப்போதைக்கு அது அவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. யாருக்கும் அடிபணிய வேண்டிய தேவை வந்து திமுக அரசுக்கு கிடையாது. நான் நிதி ஆயோக் கூட்டத்துக்காக தான் வந்து மக்கள் நலனுக்காக தான் போனேங்கிறாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். பல கேள்விகளும் வந்து பல தரப்பில் வந்து எழுப்பப்படுது. முதல்வருடைய பதிலை எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லைங்க, கடந்த 4 ஆண்டுகளாக, குறிப்பாக 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதலமைச்சர் போனதில்லை. போகாதது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டார். தான் போகாததோடு மட்டுமல்ல, மற்றவங்களையும் போகாதீங்கன்னு கேட்டுக்கிட்டு. கடந்த 3 ஆண்டுகளில் நிதி ஆயோக் கூட்டத்தை நீங்கள் புறக்கணிப்பதற்கான காரணங்கள் இப்பொழுதும் அப்படியே இருக்கும் பொழுது, குண்டுமணி அளவு கூட மாறாமல் இருக்கும்போது நீங்கள் எதற்காக போனீர்கள்? அந்த கேள்வி எழுவது இயல்பானது. ஆகவே எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வி தான். நீங்கள் எப்பயுமே நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாமல் இப்போ போனதால தான் இந்த பிரச்சனை வருது. ஆண்டுதோறும் போயிட்டு இப்போ போனீங்கன்னா உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. அது இயல்பு தான் அப்படின்னு, அது இயல்புன்றாங்க. இன்றைக்கி ஒரு பக்கம் இடி சோதனை, ஒரு பக்கம் உதயநிதிக்கு நெருக்கமான நண்பர் வீடு சீல் வைக்கப்படுது, முதலமைச்சருடைய நெருங்கிய உறவினர் வந்து தலைமறைவாகிறார், அமலாக்கத்துறை சோதனை அவர் வீட்டில் நடக்குது, முதலமைச்சர் அண்ணனோட சொந்த மருமகங்க. அப்போ இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் போகும்போது சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே கிடைச்சாலும் அது நிரந்தர தீர்வு இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, இதில் வேணால் அது ஸ்டே கிடைக்கலாம், வேறு 1000 விஷயம் இருக்குது. மத்திய அரசு நினச்சதுன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவருக்கு வந்து என்ன வேணால் செய்யலாம் அவங்க. அது முதலமைச்சருக்கும் திமுகவுக்கும் நல்லா தெரியும். அதனால தான் ஸ்டே கிடைச்ச பிறகும் போய் பார்க்குறாங்க. எதற்காக மோடியை சந்தித்தீர்கள் இந்த காலகட்டத்தில்? கடந்த 4 ஆண்டுகளில் நீங்கள் மோடியை, நிதி ஆயோக்கை புறக்கணிப்பதற்கு சொன்ன காரணங்கள் எல்லாமே அச்சர சுத்தம் பெசகாமல் அப்படியே இருக்கும்பொழுது நீங்கள் போய் கூட்டத்தில் கலந்து கொள்கிறீர்கள் என்றால் விமர்சனம் எழுவது மிக 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 இயல்பான ஒன்று தான். இது அவங்க எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். அதே போல் அமலாக்கத்துறை தான் வந்து தற்போது விசாரணை நடத்த முடியாது, இடைக்கால தடை உச்சநீதிமன்றம். ஸோ அப்படி இருந்தும் ஏன் இன்னும் ரத்தீஷ் அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா அதில் சம்மந்தப்பட்ட நபர்கள்லாம் வந்து இன்னும் சென்னை வராமல் இருக்காங்க? அவங்களுக்கு தான் தெரியும் இது நிரந்தர ரிலீஃப் இல்லை அப்படின்னு. என்றைக்கு இருந்தாலும் ரத்தீஷ்லாம் வெளியில் வந்து ஆகணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாள் அவர்கள் வந்து அவன் வீடை சீல் வச்சுருக்காங்கல்ல, இந்த ஹீட்டு தனிஞ்சோன்னா வரலாம். இப்போ ஜாஃபர் சாதிக்குன்னு போதை முறையில் ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? ஆமாம்.
1.5 வருஷம் பொத்து இப்போ தான் பெயிலில் வந்திருக்காரு. அவர் ஜாமீனில் வந்திருக்காரு. அப்போ இருந்த அந்த ஒரு ஹீட் இப்போ இல்லை. நாளாக அது குறையும் இல்லையா? தற்காலிக பின்னடைவு இவங்களுக்கு. தற்காலிகமாக இவங்களுக்கு ரிலீஃப் கிடச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இடி விஷயத்தில். தமிழக அரசுக்கும் இடிக்கும் ஸ்டாலினுக்கும் முதலமைச்சருக்கும் திமுகவுக்கும் இது நிரந்தரமானதான்றதெல்லாம் சந்தேகம்தான். முழு அளவில் வந்து அதன் பிறகு இதோட அடுத்தடுத்த கட்ட விசாரணைகளை தான் நம்ம உண்மையை கண்டறிய முடியும். இவர்கள் எல்லோருமே, இந்த தொழிலதிபர்கள் எல்லோருமே சென்னை வந்தால் இனி இந்த தலைமைக்கு நெருக்கமானவர்களை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்க வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரியாது. அவர்கள் உறவின் பரிமாணம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அது என்ன அவங்க பண்ண போகிறாங்க, அவங்க பர்சனல் மேட்ரு. அந்த உறவின் தன்மை என்ன, குற்றச்சாட்டுகளோட தன்மை என்ன, இப்படி ஒரு கேரக்டர் வர்றதுக்கு திமுக அலோவ் பண்ணதே திமுகவோட தோல்வி, படுதோல்வி. நீங்கள் சொன்ன மாதிரி 3 பேர் எல்லாரும் 30-35 வயசு. அவங்க ஒரு அரசாங்கத்தை ஆட்டி உடைச்சிருக்காங்கன்னா, பேக்ரவுண்டில் இருந்துக்காங்க. எல்லாத்துக்குமே துரைமுருகன் மாதிரி நேரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பாலிட்டிஷியனுக்கு அதெல்லாம் என்ன? காலங்காலமாக கட்சிக்காக உழைச்சி, சதீஷ் ஜூஜு சர்வேஸ் பல பேர் சொல்கிறாங்க, காலங்காலமாக கட்சிக்காக உழைச்சி அடிபட்டு வதப்பட்டு கேஸ் வாங்கி தோல்வி மேலே தோல்வியை சந்திச்சு அதுக்கு பிறகு மறுபடியும் ஜெயிச்சு ஆட்சியை வந்தால் எவனோ வந்து கொள்ளடிச்சிட்டு போகிறான்னா அவன் தானே கொண்டு வந்து உங்களை முட்டு சந்தை நிறுத்தியிருக்கான். நீங்கள் தப்பே நடக்கலைன்னு பேசுகிற மாதிரி அயோக்கியத்தனை ஏதாவது இருக்க முடியுமாங்க? மக்கள் துப்புவாங்கன்றதை பற்றி கவலைப்படாமல் பேசுகிறாங்கல்ல. அப்போ இந்த டீம் தான் இயக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை இது செய்யலாமா? நீங்கள் மக்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க, அவனுங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நாளைக்கு நீங்கள் ஓட்டு கேட்க போகிறது நீங்கள் தானே வந்து கேட்க போகிறீங்க, அவங்கள வந்து கேட்க போகிறாங்க. 10 ஆண்டுகள் ஏன் அதிகாரத்தில் இல்லைன்னு திமுக தலைமை யோசிக்காமல் இருக்கு. ஆமாம், இந்த மாதிரி கேரக்டர்லாம் எப்படி டெவலப் ஆகுது? இப்படிப்பட்ட நபர்கள் உருவாவதை திமுக ஏன் அனுமதித்தது? திடீர் பணக்காரர்கள் உருவாவதை ஏன் அனுமதித்தீர்கள்? எவிடன்ஸே இல்லாமல் வந்துடுவானா இடியே? இப்போ கூட ரிலீஃப் கிடச்சிருக்குல்ல ரத்தீஷுக்கு. அமலாக்கத்துறை பின்னடைவை தானே சந்திச்சிருக்கு. பெரியதொரு பின்னடைவு இது அமலாக்கத்துறைக்கு. இல்லை, மணி லாண்டரிங் நடந்திருக்காம அவங்க இவ்வளோ தூரம் ஏன் ஓடுறான்? வருவாங்களா? அவன் ஏன் ஓடுறான்? இடி ஏன் வரான்? அவன் ஏன் ஓடுறான்? ஒருத்தன் தலைமறைவாக வரான். அப்படி இருந்தாலும் அவங்களுடைய சோதனையை வந்து விசாரணை எதிர்கொள்ள. நீ தப்பு பண்ணல, ஃபேஸ் பண்ணு. யார் பயந்து ஓடுவா? தப்பு செஞ்சவன் தானே பயந்து ஓடுவாங்க. குற்றம் இருந்தால் சிறிய குற்றங்களில் பெட்டி தீவ்ஸ் பயந்து ஓடுறது வேறங்க. ஒரு பிக் பாக்கெட் இருக்கான், அவன் கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் நல்லவனாக இருப்பான். பிக் பாக்கெட் வந்து அவன் திருடன், பிக் பாக்கெட்டை போலீஸ் தேடுது. அப்படிங்கும்போது இவன் பயந்து ஓடுறான்னா அவன் குற்றமுள்ள நெஞ்சு கிடையாது, அவன் பாவம். அவன் இந்த பெட்டி சின்ன சின்ன திருட்டில் ஈடுபடுறவங்க அவங்க கூட இருக்க நல்லவன் மாட்டிங்கன்னா போலீஸ் நம்மளை தான் போட்டு அடிக்கணும்னு பயந்து ஓடுறான். அவனையும் பெரிய குற்றங்களில் மாற்றவன் தப்பிச்சு ஓடுறதையும் ஒன்றாக்குவீங்களா நீங்கள்? சிறிய குற்றங்களில் போலீஸை பார்த்து பயந்து ஓடுவான், அவன் நிரபராதியாக இருப்பான். பெரிய குற்றங்களில் ஈடுபடுறவன் பணக்காரங்க, அவன் வந்து தைரியமாக நிற்பான். அவன் இப்போ தைரியமாக, ஏன்னா பணம் இருக்கவங்ககிட்ட போலீஸ் என்னைக்கு போயிருக்கு? பணக்காரனை என்னைக்கு நீதிமன்றங்கள் தண்டிச்சிருக்கு? இல்லவே இல்லை. பணமும் போலீஸும் கோர்ட்டு இதெல்லாம் வந்து யாருக்கு? இருக்கிறவனுக்கு தான், இல்லாதவனுக்கு கிடையாது. இதெல்லாம் அது எங்கன்னா 1% நீதி கிடைக்கும். பாரதியார் பண்ண மாதிரி தான், அவனுக்கு உலகில் ஒரு புறத்தும் இல்லை. இருக்கிறவங்க கிட்ட தான் இருக்கிறவங்க இல்லாதவங்ககிட்ட தான் போலீஸு கோர்ட்டு எல்லாம் போய் நிற்கும், சட்டம் போய் நிற்கும் இல்லையா? இதானே உண்மை. ஆனால் ஒருத்தன் பயந்து ஓடுறான், செல்வாக்கு மிக்க ஒருத்தன் பயந்து ஓடுறான்னா அவன் தப்பு பண்ணலான்னா ஓட முடியுமா? ஏன், என்ன அவசியம்? ஏன் தப்பு பண்ணா? எதுக்குடா ஓடணும்? தலையாக சீவிடுவேன். அது இதெல்லாம் பொருளாதார குற்றங்கள். டாக்குமெண்ட் எவிடன்ஸு தப்பவே முடியாது. அன்லெஸ் நீ தப்பு பண்ணியிருந்தால ஒழிய ஓட மாட்டேன். அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் உத்தரவிடுற அளவுக்கு இவங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தா? எந்த தப்புமே நடக்கலையாங்க. தப்பே நடக்காமல் வந்துருமா டாஸ்மாக் உள்ள இடி? சின்ன பசங்களாம் 30-35 வயசு. ஒரு பெரிய கட்சி, 75 ஆண்டுகால கட்சி, 135 எம்எல்ஏ வச்சுருக்க கட்சியை ஆட்டி படைக்கிறாங்கன்னா 25 வருஷம் பவரில் இருந்த கட்சியை, இருக்கிற கட்சியை. அப்போ கட்சி எந்த கண்டிஷனில் போயிருக்கு, எந்த கன்றாவி கோலத்தில் போயிருக்கு கட்சி? யாராவது அந்த கட்சியை காப்பாற்ற முடியுமா? கட்சிக்குள்ளே இருக்க ஒருத்தன் இந்த அராஜகம் பண்ணால் அது வேற. ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ, ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு அமைச்சர், இது மாதிரி ஒரு அமைச்சரோ, சரியான வார்த்தை, ஒரு அமைச்சர் இப்படி அராஜகம் பண்ணுறாரு, அவங்கள்ட்ட ஒரு பெரிய பவர் இருக்குது. அல்லது உங்கள் கட்சியில் இருக்க மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்க எவனா ஒருத்தன் பவர்ஃபுல் போஸ்ட்டில் இருக்கான், அவன் பண்ணான்னா கூட புரிஞ்சுக்கலாம், அவனுக்கு அதிகாரம் இருக்குது. இவன்லாம் யார்? இவர்கள் மந்திரிகளை ஆட்டி வைப்பார்கள்னா இது என்ன கவர்மெண்ட்? இது இந்த கவர்மெண்ட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இது தற்காலிக வெற்றி, சந்தேகமே வேணாம். வெற்றி தான், தற்காலிக வெற்றி. இது அவங்களுக்கு புரியணும் சம்மந்தப்பட்டவங்க. இல்லைன்னா கண்டிப்பாக என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் பதில் சொல்லி தான் ஆகும்.
இல்லை இது மாதிரியான ஈடியினுடைய வேகத்தை எல்லாம் கொஞ்சம் குறைங்க அப்படிங்கிறதுக்காக தான் டெல்லிக்கு போனார் ஸ்டாலின் அப்படிங்கிற விமர்சனம் வந்து வைக்கப்படுது. இல்லைங்க, அவர் குறைக்க சொன்னாரா கூட்ட சொன்னாரான்லாம் தெரியாதுங்க. கண்டிப்பாக பொலிட்டிக்கல் எய்ம்ஸ் அதில் இருக்குது. இத்தனை நாள் இல்லாமல் டெல்லி போகிறதும் தனியாக போய் பார்க்குறதும் ஆப்வியஸ்லி இந்த சோதனைகளின் பின்புலத்தில் தான் அதை பார்க்கணும். அதற்கு பெயர் அறிவு. இதை ஒதுக்கிட்டு தான் இதை பார்க்கணும். இது அவதூறுனா திமுக கிட்ட மாதம் மாதம் கைவிட்டு பெறுபவர்கள் தான் அப்படிலாம் பேச முடியும் இல்லையா? ஆகவே பிரதமரை முதலமைச்சர் சந்தித்தது பிரதமரின் கோபத்தை தணிப்பதற்காக என்று சொல்லப்படக்கூடிய கருத்தை ஒதுக்கி தள்ள முடியாது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு நன்றி சார்.